அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இன்றைக்கு பட்டியல் சமுதாயம் மெல்ல மெல்ல பேசுகிறாங்க. அது இன்னும் வலிமையாகவும் அதிக ஆழத்துடன் பேச வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பட்டியல் சமுதாயத்தின் மீது தாக்குதல் நடந்தாலோ அல்லது தரைக்குறை பேசினாலோ கொதிக்கின்ற திராவிட கட்சிகள், குறிப்பாக திக, வீரமணியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், இல்லை சினிமா துறையில் உள்ள நடிகர்கள் அல்லது இயக்குநர்களாகட்டும், ரொம்ப பெருசாக கத்துவாங்க. இன்னும் அதில் ஆணவ படுகொலை, அதாவது படுகொலை இது ஆணவம் இல்லை, எல்லா சாதியிலுமே இந்த ஒரு பையனை பிடிக்கலை, ஒரு பொண்ணை பிடிக்கலை அப்படின்னா அவங்க அது கொலை பண்ணுறாங்க. அதுக்கு இவங்க ஆணவ படுகொலை அப்படின்னு பேர் வச்சு அதற்கு கத்தக்கூடிய இவர்களெல்லாம் ஒரு ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு பெரிய தலைவர் கொல்லப்பட்டார். இவங்க அனைவருமே அந்த கூக்குரல் ரொம்ப குறைவாக இருந்தது. அதன் பிறகு அந்த ஆம்ஸ்ட்ராங் மேலே இவங்க மீடியாக்கள் மூலமாக கட்டமைக்கல் என்ன, அவரை கட்ட பஞ்சாயத்து பண்ணார், ஆர்வதர கூட்டு அவர் மோசடி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இது பர்சனலாக மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது சொல்லி அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி கொலை, சாதாரணமாக கொலை அப்படி சொல்லி அது காமிச்சிட்டாங்க. அப்போ ஒரு சாமானிய மக்கள், ஒரு சாமானிய பட்டியல் சமுதாயத்தை தரையில் உட்கார வச்சாலையும் கற்றுக்கின்ற இந்த கூட்டாக்கள், அல்லது அந்த இப்போ தேங்காய் திருடி ஒருத்தர் மாட்டிங்கான், அவன் அப்போது அந்த தோட்டத்துக்காரர் அவரை போயிட்டு பிடிக்க போகும்போது அந்த அன்றைக்கி எகிரி குச்சி இடையில் ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றுக்கு இறந்து போயிட்டார். அதற்காக மாவட்ட லெவலில் போராட்டம் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு அரசாங்க வேலை தரணும் அப்படின்னு சொல்லி போராடிய அந்த போராட்டங்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிறைய பட்டியல் சமுதாய பிள்ளைகள் நல்வழிப்படுத்தினார். பார் கவுன்சிலிங் போனால் அந்த பார் கவுன்சிலிங்லேயே இருந்து நின்று வரவேற்கக்கூடிய அளவுக்கும், அந்த பார் கவுன்சிலிங் ஆடி போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் கொல்லப்பட்டது. அது ஈஸியாக இவங்க டைவெர்ட் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல என்ன மாதிரியான அரசியல் நடக்குது என்பதை பட்டியல் சமுதாயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய போலியான ஒரு கட்டமைப்பும், திராவிட கட்சிகள், பகுத்தறிவு பேசுகிற பெரியார் கழகம், விசிக போன்ற கட்சிகளுடைய உண்மைத்தன்மையை தெளிவுபடுத்த வேண்டும் என்பது நம்ம நோக்கம். ஏன் சொல்கிறோன்னா, இந்த பிரிவு தான், இந்த மாதிரி டைவெர்ட்டு தான் மற்ற சமுதாயத்திலேயே பழைய சமுதாயத்தையோ அல்லது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேயோ ஒருங்கிணைப்பதற்கான ஒரு வழியை தடுத்து நிற்கிறது. இப்போது பட்டியல் சமுதாயத்தில் அருந்த சமுதாயத்தை பழைய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. அந்த இடத்துல மற்ற சமுதாயத்தை அருந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. அங்கே அவ்வளோ வேறுபாடுகள் இருக்கான. இவங்க வெளியே ஒரு போலியான கட்டமைப்பு மூலமாக மற்ற சமுதாயத்திலிருந்து பழைய சமுதாயத்தை அவர்களே தள்ளி வைக்கிறாங்க, அவர்களே பிரித்து வைக்கிறாங்க என்பது குற்றச்சாட்டு. இதை பழைய சமுதாயம் புரிந்து கொண்டால், நான் இப்பயும் சொல்கின்றேன், தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் எதிர்காலமும் உருவாகும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை.